மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாகிய எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே அப்பா இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் எங்களை கொண்டு வந்தீரே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவர் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் புதுப்பித்தமைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருகிற தேவனுமா இருக்கிற படியினாலே நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர் இதோ எங்கள் சபை விசுவாச குடும்ப மக்களுக்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே நாங்கள் இவ்விதமாக நாங்கள் வாசிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற என்னுடைய தேவன், அவருடைய ஒவ்வொரு கைகளின் பிரயாசத்தையும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே, அவருடைய வருமானத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அப்போ எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறார்கள், உண்மையே நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா அந்த வருமானத்தை கொண்டு ஆண்டவரே அப்பா பொத்தலான பைகளிலே போடாதபடிக்கு ஆண்டவரே அந்த வருமானங்கள் ஆண்டவரே அப்பா சோத்தரிக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு நேர்த்தியாய் ஆண்டவரே அப்பா திருப்தியாய் இருக்க என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரை பொட்டு பூச்சிகள் அரிக்கக்கூடாது, வெட்டி கிளிகள் வந்து ஆண்டவரை சேதப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, என் தேவர் ஒவ்வொரு குடும்பங்கள் இந்த உலக இரட்சகர் சபையில் ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே நாங்கள் பெயர்களை மறந்து விற்போம் என்றால் நீர் தாயின் கருவில் உருவாதுக்கு முன்பதே ஒவ்வொரு பெயர்களை அறிந்திருக்கிற என் தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களின் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் உங்கள் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா வருமானத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சபித்து நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தம் என் குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கு நிறைவேறும்படிக்காக நாங்கள் இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சபுதலபரி பரவலமா ஓரி மக்கதனிகரி கரடபலபலமா ஹல்லேலூயா. வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். என் தேவன் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நீர் அல்லவா. ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, கல்யாணி ஆண்டி குடும்பத்திற்காக, பாபு குடும்பத்திற்காக, ஆனந்தன குடும்பத்திற்காக, ஆண்டவரே சிகாவின் குடும்பத்திற்காக, ஆண்டவரே அப்பா சுஜாதா அவர்கள் குடும்பத்திற்காக, தனபாக்கியம் குடும்பத்திற்காக, அண்ணாதுரை தனபாக்கியம் அவர்கள் தனசெல்வி குடும்பத்திற்காக, எங்கள் சபையில் இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் உள்ளது. ஆண்டவரே, என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சம்பாதிக்கிற பணங்கள்லாம் எங்கே போகிறது? ஆண்டவரே, எங்கே கையை விட்டு நழுவி போகிறது? நாங்கள் ஊழியத்திற்கு இன்னும் தர வேண்டும், கர்த்தருக்கு ஊழியத்தை தாங்க வேண்டும். அவருடைய உள்ளத்திலே அநேக வாஞ்சைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, இனி அவர்கள் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட புலம்பல் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அந்த புலம்பல் அவருடைய உள்ளத்திலே இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் நீ ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.